ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான எல்லாருக்கும் பயன்படக்கூடிய வகையில் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் இனி பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி 3 டிப்ஸ் தான் சொல்லியிருக்கேன். 3மே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக தான் இருக்கும். புதுசாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் யாரும் சொல்லாத மாதிரி ஒரு சூப்பரான ஹேர் பேக் வீடியோவும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக சமைச்சு முடித்ததையும் நம்மளோட ஸ்டவ்வு க்ளீன் பண்ணுறது நமக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும். அதில் பால் குழம்பு அதெல்லாம் பொங்கி போயிருக்கும். அது தீஞ்சு போன அந்த பர்னர்லாம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த ஸ்டாண்டெல்லாம் இப்போ அந்த ஸ்டெயினை ஈஸியாக எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு மூடி அளவு வினிகர் ஊற்றிக்கோங்க. அது கூட அரை ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கோங்க. ஆஃப் லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது 3 பொருள் தான். ரொம்ப ஈஸியாக சூப்பராக பலன்னு ஜொலிக்கிற மாதிரி நம்மளோட ஸ்டவ்வை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கேஸ் ஸ்டவ்வாக இருந்தாலும் சரி, கண்ணாடி கிளாஸாக இருந்தாலும் சரி, இல்லை சில்வர் கேஸ் ஸ்டவ்வாக இருந்தாலும் சரி, இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். பாருங்கள், என்னோடய ஸ்டவ்வில் பால் பொங்கி வந்துடுச்சு. அதனால் கொஞ்சம் தீஞ்ச மாதிரி இருக்குது அந்த ஸ்டாண்ட்லாம். இப்போ நான் இதெல்லாம் உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு சொல்லி நான் ஃபஸ்ட்லேயே காமிச்சிட்டேன். இதை நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு காட்டன் கிளாத் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஈஸியாக நம்மளோட ஸ்டவ்வை நம்ம க்ளீன் பண்ணிடலாம். நம்ம இதில் எந்த ஒரு சோப்போ லிக்யூடோ டிஷ்வாஷ் பார் லிக்விட் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த 3 பொருளை வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ என்னோடய ஸ்டவ்வில் அந்த பொங்கி வலிஞ்ச இந்த தீஞ்சு போன கரையெல்லாம் நான் இந்த டிஷ்யூ வச்சு நம்ம இதை க்ளீன் பண்ணுறேன். பாருங்கள், கிச்சன் டைல்ஸ் நம்ம ஸ்டவ்வுக்கும் பின்னாடி இருக்க கிச்சன் டைல்ஸ்லாம் நம்ம எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருக்கும். அதுவும் ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்டவ்வுக்கும் பின்னாடி இருக்க டைல்ஸ் பக்கம், ஸ்டவ் மேலே எல்லாமே நம்ம சூப்பராக இதை வச்சு நான் க்ளீன் பண்ணுறேன். பாருங்கள், எவ்வளோ அழுக்கு ரிமூவ் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இதில் நம்ம வேறு எதுவுமே பண்ணலை. இப்போ நம்ம ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கலாம். அதில் லைட்டாக நம்ம தண்ணி நார்மல் வாட்டரை நீங்கள் டிப் பண்ணி எடுத்துகிட்டு உங்களோட ஸ்டவ்வை க்ளீன் பண்ணிங்கனாலே நீங்களே ஷாக் ஆவீங்க. அந்த அளவுக்கு நல்லா பலன்னு சூப்பராக புதுசாக நம்ம வாங்கின போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கும். பாருங்கள், இதில் எப்படி தீஞ்சு போன அந்த பால் பொங்கி வழிஞ்ச கரையெல்லாம் இருந்தது. ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இந்த 3 பொருளை வச்சு நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இதுக்காக நம்ம டென்ஷனே ஆக தேவையில்லை. எவ்வளோ அழுக்கு இருந்தாலும், எவ்வளோ ஆயில் பிசுக்கு இருந்தாலும், தீஞ்சு போன கரைகள் இருந்தாலும் ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். நான் இதை நார்மல் வாட்டர் வச்சு இப்போ காட்டன் கிளாத்தில் நான் தொடச்சிட்ருக்கேன். தொடச்சி முடிச்சுட்டு ஃபைனல் லுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். நீங்களே ஷாக் ஆவீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஃபீஸ் போகிறவங்களாம் டென்ஷனே இல்லாமல் ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இப்போ இந்த பிளேட்லாம் பாருங்கள், இந்த ஸ்டவ் மேலே இருக்க பிளேட்லாம் நல்லா அழுக்கு ஏகப்பட்டது இருந்தது. நான் ரிமூவ் பண்ணிட்டேன் டிஷ்யூ வச்சு. இப்போ இதை வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் காமிக்கிறேன். இப்போ நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், அந்த கரைகள்லாம் எதுவுமே இல்லை. பின்பக்கம் அந்த துருக்கரை மாதிரி பொங்கி வழிஞ்சதெல்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா சூப்பராக பலன்னு நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். அப்பப்போ நம்ம சமைச்சு முடிச்சதையும் இந்த மாதிரி நம்மளோட ஸ்டவ்வை ஸ்டவ்வு கவுண்டர் டாப்பு எல்லாமே நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஃபைனலாக இந்த ஸ்டாண்டு இரும்பில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸ்டவ்வோட ஸ்டாண்டு இது துருக்கார அடிக்கடி பிடிச்சிக்கும். ஏன்னா நம்ம தண்ணி போட்டு துடைக்கிறதுனால அந்த மாதிரிலாம் துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. கோகனட் ஆயில் தான் எடுத்துக்கிட்டேன். அதை இந்த மாதிரி ஒரு ப்ரஷில் அப்ளை பண்ணி விட்டுட்டு நீங்கள் சமைச்சு முடிச்சதையும் ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு நீங்கள் அப்படியே ஸ்டவ் மேலே வச்சிட்டிங்கன்னா துரு பிடிக்காமல் இருக்கும். நீண்ட நாள் இந்த ஸ்டாண்டும் எதுவுமே ஆகாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம பயன்படுத்துறதுக்கு புதுசாக வாங்கும்போது எப்படி இருந்தது அதே மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த டிப் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த டிப்புக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இதுபோல் நிறைய பதிவு என்னோடய சேனலில் க்ளீனிங் டிப்ஸ் ஆகட்டும், குக்கிங் டிப்ஸு எல்லாமே நான் போட்டிருக்கேன். ஹேர் பேக்கு, ஹேர் டை, ஹேர் ஆயில் எல்லாமே போட்டிருக்கேன். நீங்கள் டைம் இருக்கும்போது போய் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜிலலாம் மட்டன், மீன் இல்லை வெஜ் ஐட்டம் காய்கறிகள்லாம் வாங்கி வச்சுருப்போம். அது வந்து சில டைம் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு பேட் ஸ்மெல் வரும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப் தான் இது. என்னது பிளாக்காக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டீ தூள். டீ தூள் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் டீ தூள் இல்லைன்னா காஃபி தூள் கூட எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு கப்பில் 1 ஸ்பூன் அளவு நீங்கள் போட்டுருங்க. ஆட் பண்ணி கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் நம்ம எந்த பொருளும் இல்லாத ரேக்கில் நம்ம இந்த டீ தூளை நம்ம வச்சுருவோம். இந்த டீ தூள் வந்து ஈஸியாக வந்து பேட் ஸ்மெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்காக தான் நம்ம டீ தூள் வைக்கிறோம். இதை வந்து நீங்கள் வாரம் ஒன்ஸ், வீக்லி ஒன்ஸ் மாற்றணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. 3 மாதம் வரைக்கும் இந்த டீ தூளை நீங்கள் அப்படியே பயன்படுத்திக்கலாம். இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் நான்வெஜ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா வாரம் ஒரு டைம் நீங்கள் மாற்றிக்கோங்க. நான்வெஜ்லாம் வைக்கல, ஒன்லி வெஜ்ஜு தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் 3 மாதத்துக்கு ஒன்ஸ், நீங்கள் 3 மந்த்ஸ் ஒன்ஸ் நீங்கள் மாற்றினா போதும். நம்ம என்ன தான் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணாலும் சில சமயம் இந்த மாதிரி ஈர ஸ்மெல்லாம் வந்துட்டுருக்கும், பேட் ஸ்மெல். அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதிக நாட்கள் நீங்கள் ஃப்ரிட்ஜில் எந்த ஒரு வெஜிடபிள் ஆகட்டும் இல்லை வேறு எந்த பொருளுமே அதிகம் ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. வீக்லி ஒன்ஸ் மாற்றிக்கோங்க. அதுதான் நம்ம உடம்புக்கும் ஆரோக்கியம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹேர் பேக் பயன்படுத்துறதுக்கு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இது வந்து இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு வச்சு தான் பண்ண போகிறோம். இதனோட பெனிஃபிட் என்னன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்குல வந்து கொலாஜனை மீட் எடுக்கும் தன்மை அதிகம் இருக்குது. இது ஹேருக்கு ரொம்ப நல்லது. முடிக்கு வந்து பிஹெச்சில் அளவை பராமரிக்கும். பொடுகு, பிற பூஞ்சைகள் வராமல் இந்த உருளைக்கிழங்கு தடுக்கும். இந்த உருளைக்கிழங்குல விட்டமின்கள், தாதுக்கள் அதிகமாக இருக்குது. இது வந்து பொடுகுலாம் வராமல் தடுக்கும். உருளைக்கிழங்கு தண்ணீரை வேக வச்சு தலையில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி 20 நிமிஷம் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நரைமுடிக்கு இயற்கையான ஒரு பிளாக் நிறத்தை இது கொடுக்கும். நீங்கள் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணனாலும் முடிக்கு வந்து ஷாம்பு போட்டு நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு இந்த உருளைக்கிழங்கு தண்ணியை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வந்தீங்கனாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்கள் ஹேர் வந்து சூப்பராக இருக்கும். முடி வளர்ச்சியை அதிகரிக்கும். வேர்க்கால்கள் சுத்தப்படுத்தும். ட்ரை ஹேர் வராமல் இந்த உருளைக்கிழங்கு பேக் பாதுகாக்கும். இவ்வளோ பெனிஃபிட் இருக்கிற இந்த உருளைக்கிழங்கு பேக்கை நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணி ஆரோக்கியமாக இருங்க. இது எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது இந்த பேக் நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு இரும்பு கடாய் நீங்கள் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இரும்பு கடாய் தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி இரும்பு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் வந்து மசாலாலாம் எதுவுமே கலக்காத டீ தூள் நம்ம எடுத்துக்கிறோம். டீ தூள் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃப்ளேவர்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. ஏலக்காய், கொத்தமல்லி அந்த மாதிரிலாம் போட்டு சில பேர் அரைச்சி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் கலந்தது இல்லாமல் எந்த ஒரு மசாலா கலக்காத டீ தூள் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது கூட வந்து பெரிய டம்ளரில் 2 டம்ளர் அளவு, நான் வந்து 150 ml இருக்க டம்ளரில் 2 டம்ளர் அளவு நான் தண்ணி எடுத்துக்கிட்டேன். 300 ml நான் தண்ணி எடுத்திருக்கேன். இது எதுக்கு இவ்வளோ தண்ணி நம்ம ஆட் பண்ணுறோம்? 1 டம்ளர் தண்ணி போதாதான்னு நீங்கள் கேட்கலாம். இது கூட நம்ம உருளைக்கிழங்கு போடுறோம் இல்லையா, அதனால் உருளைக்கிழங்கு நல்லா மசிஞ்சு கையில் வச்சு மசிச்சா நல்லா மசியணும். அந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரணும். நீங்கள் உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி பீஸாக போடாமல் நீங்கள் கிரேட்டரில் துருவியும் நீங்கள் சேர்த்துக்காங்க. தோலோடையே போடலாம். தோல் சீவிட்டு போடணும் அப்படின்லாம் இல்லை. கேட்பீங்க தோலோடு போடலாமா அப்படின்னு. போடலாம். தோல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணாமல் நல்லா உருளைக்கிழங்க வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் கிரேட்டரில் துருவி கூட போடலாம். நான் இன்றைக்கி மிக்சியில் தான் நான் அரைச்சி சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு நல்லா வந்து மசிஞ்சு வர அளவுக்கு வேக வைக்கணும். அப்போ தான் வந்து இந்த பேக் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ நான் அரைச்சிட்டு வந்த உருளைக்கிழங்கு இந்த டீ தண்ணியோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, லோ ஃப்ளேம்லேயே வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வெந்து வர வரைக்கும் நீங்கள் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறதுனால அடி பிடிக்கும்.
அதனால் இதை கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நல்லா வந்து உருளைக்கிழங்கும் டீ தூளும் நல்லா கொதி வரும்போது நல்ல ஒரு வலுவலுப்பான ஒரு வெந்தயமெல்லாம் நம்ம அரைச்சி ஹேருக்கு நம்ம அப்ளை பண்ணணும்னா நம்ம ஹேர் வந்து கையில் எடுக்கும்போது எப்படி வலுவலுப்பாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். நல்லா ஷைனிங்காக முக்கியமாக நம்மளோட ஹேர் வந்து ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும் அந்த உருளைக்கிழங்கு பேக்கு. இது வந்து நல்லா வெந்து வரும்போது பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து ஒரு ஜெல்லி மாதிரி நல்லா வலுவலுப்பாக இருக்கும். இதை வந்து நம்ம டீ தூள்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் நல்லா தண்ணி வந்து ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. வெந்து வந்ததையும் இதை வந்து ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா டீ தூள் போட்டிருக்கோம், அதனால் நான் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபில்டர் பண்ணால் ஃபில்டர் ஆகாது. நீங்கள் கரண்டி வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கிளிப் மிஸ் ஆகிடுச்சு, அதுதான் காமிக்க முடியல. இது கூட வந்து ஹென்னா பவுடர் நான் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கும் அடுத்தது நம்ம முடிக்கு வந்து ஒரு கருமை தன்மை கொடுக்கக்கூடிய வெள்ளை கரிசலாங்கண்ணி பவுடர் நான் 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். ஃபைனலாக இது கூட நம்ம இன்னொரு பொருள் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதை நல்லா கலந்து கொடுத்துருங்க. இதில் ஒரு சொட்டு தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. இந்த நம்ம கலந்து வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு தண்ணியில் டிகாஷனில் தான் நம்ம இதெல்லாம் அப்ளை பண்ணணும். இப்போ வந்து இது கூட ஃபைனலாக கடுக்காய் பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்துட்டு பாருங்கள், நல்லா ஒரு ஜல்லி மாதிரி இருக்குது. நல்ல ஒரு வலுவலுப்பாக சூப்பராக இருக்கும். நம்ம முடி வந்து நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும், நல்லா பளபளப்பாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இதை வந்து ஒரு பிளேட்டை போட்டு நீங்கள் 8 மணி நேரம் மூடி வைக்கணும் அப்படின்லாம் இல்லை. 1 ஹவர் நீங்கள் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 1 ஹவர் கழித்து இது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 ஹவர் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், 1 ஹவர் ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக மேல் பகுதி ஓரங்களில் மேல் பகுதியெலாம் வந்து நல்லா பிளாக்கிஷாக இருக்கும். உள் சைடு கிரே கலரில் இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் ஷாம்பு போட்டு குளிக்கலாமா, இல்லை சீகக்காய் போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஷாம்பு சீகக்காய் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. வெதுவெதுப்பான வார்ம் வாட்டரில் தான் நீங்கள் ஹேரை வாஷ் பண்ணணும். ரொம்ப ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. பாய் பாய், டேக் கேர்.